மீனவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் என பல்வேறு தரப்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும் இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற சூழல் ஏற்பட்டுள்ள தொகுதி நாகப்பட்டினம். அதை பற்றிய ஒரு பார்வை. ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகளின் கோட்டை என்று அழைக்கப்பட்டது நாகப்பட்டினம் தொகுதி. பின்னாளில் திமுக, அதிமுக என திராவிட கட்சிகள் மாறி மாறி வெற்றி பெற்றன. ஆனால் தற்பொழுது 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் நாகப்பட்டினம் தொகுதியினை இஸ்லாமிய கூட்டணி கட்சிகளுக்கே ஒதுக்கியுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக 2011ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது கணிசமான இஸ்லாமிய வாக்குகளை உள்ளடக்கிய நன்னிலம் தொகுதி நாகப்பட்டினம் தொகுதியில் இணைக்கப்பட்டதே காரணம் என கூறப்படுகிறது. ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமிய வேட்பாளர்கள், இஸ்லாமிய ஓட்டுகள் எந்த கட்சிக்கு அதிக அளவில் உள்ளதோ அவங்க வந்துட்டு அந்த தடவை ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வந்துட்டு அதிகமாக வாக்களித்த எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது இந்த தடவை வந்து நடைபெறாது. ஏன்னா இஸ்லாமிய ஓட்டுகள் வந்துட்டு மூன்றா சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மூன்றா பிரிஞ்சிடும். அதனால பெரும்பான்மை மக்கள்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்களோ, எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு இங்கே இருந்திருக்கு. தற்பொழுது 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக ஆகிய இரு பிரதான கட்சிகளும் நேரடி போட்டியை தவிர்த்துள்ளன. திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளராக ஜஃபருல்லாவும், அதிமுக கூட்டணியில் மனிதநேய ஜனநாயக கட்சி வேட்பாளராக தமிமுன் அன்சாரியும், மக்கள் நல கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிம் அன்சாரியும் என 3 பிரதான கட்சிகளும் இஸ்லாமிய வேட்பாளர்களையே களமிறக்கியுள்ளன. தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 1,84,181 பேர் உள்ளனர். இதில் சுமார் 40% வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகள். களத்தில் உள்ள 3 இஸ்லாமிய வேட்பாளர்களும் சம பலத்தில் உள்ளதால் இஸ்லாமிய வாக்குகள் 3ஆக சிதறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒருங்கிணைக்கப்பட்ட வாக்குகளாக இருந்த இஸ்லாமிய வாக்குகள் பெருமளவில் சிதறும் என்று தெரிவிக்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். என்னை பொறுத்தவரை அப்படி அல்ல. உதாரணத்திற்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தனி தொகுதிகளிலே யார் களமிறக்கினாலும் தலித்துகளைத்தான் இறக்க வேண்டும். மாறாக யாரையும் இறக்கிவிட முடியாது. அப்போ தலித்துகளை இறக்குவதனால் அவர்கள் பிரிவுபடுத்தப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் போட்டிக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்று நினைப்பது தவறு. அதுபோல தான் முஸ்லீம்கள் வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் முஸ்லீம் பிரதிநிதிகள் செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால பிரதான கட்சிகள் முன் வந்து 3 வேட்பாளரை முஸ்லீம்களாக நிறுத்தியிருக்கிறார்கள். இது நிச்சயமாக ஒரு முஸ்லீம் வேட்பாளர் உள்ளே செல்வார் என்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. சிறுபான்மையினத்துடைய பிரதித்துவம் நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது குறித்து மாறுபட்ட கருத்தை நான் முழுமையாக மறுக்கிறேன். இது ஒரு திட்டமிட்ட சதியோ செயல்பாடோ அல்ல. இதனிடையே பிரதான கட்சிகள் இந்த முறை நாகை தொகுதியை புறக்கணித்துள்ளது மக்கள் மத்தியில் ஒருவித அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி மீனவர்கள் பிரச்சினை அதிகமுள்ள நாகை தொகுதிக்கு மீனவர் பிரச்சினை குறித்து சட்டமன்றத்தில் பேச மீனவர் ஒருவரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் சக்தியாக இருந்த சிறுபான்மையின வாக்குகள் இந்த தேர்தலில் இஸ்லாமிய வேட்பாளர்களின் மும்முனை போட்டியால் சிதறும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த தேர்தலில் கட்சி சார்பு அரசியலே நடப்பதால் எந்தவித பின்னடைவும் ஏற்படாது என்றும், எந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு உள்ளதோ அந்த கட்சிதான் வெற்றி பெறும் என்ற கருத்தும் உள்ளது. கே. கந்த பழனிவேல், நியூஸ் 7 தமிழ், நாகப்பட்டினம்.